வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெஹந்தி வீடியோவில் கல்ஃப் டிசைனுடைய ஃபில்லிங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கல்ஃப் டிசைன்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது ஒன்ஸ் அகைன் நம்ம அது கல்ஃப் டிசைன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ கல்ஃப் டிசைன் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளவர் வந்து இருக்குது, ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஸோ அதை சுற்றி வந்து நம்ம ஒரு டிசைனை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து நம்ம கல்ஃப் மெஹந்தி டிசைன்ட்டு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் வந்து இந்த கல்ஃப் மெஹந்தி டிசைனை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிசைனில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஹியூமன் ஃபிகர்ஸ்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃப்ளவர்ஸ், லீஃபு, ஸோ இது போல் டிசைனை கொண்டு தான் வந்து இந்த மெஹந்தி டிசைனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ மெஹந்தி டிசைனு கல்ஃப் மெஹந்தி டிசைன்னா என்னென்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனாக வந்து இது போல் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். என்ன ஷேப் பார்த்திங்கன்னா, லீஃப் டிசைனில் இருக்கிற ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷேப் வேணும்னு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஷேப் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது உள்ளே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ம்ஸ் பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா பேசிக் எலமெண்ட்ஸில். ஸோ அந்த ஆர்ம்ஸ் வந்து இது உள்ளே ஃபுல்லாக வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா நீங்கள் சின்ன சைஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் இந்த ஷேப் தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே ஷேப்பில் தான் ட்ரா பண்ணணுன்னு கிடையாது. நம்ம வந்து இந்த கல்ஃப் மெஹந்தி டிசைனில் என்ன ஷேப் வேணாலும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டிசைன் அகெயின் வந்து லீஃப் ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி நீங்கள் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது உள்ளே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த அவுட்லைனை தாண்டி வந்து நீங்கள் டிசைன் வந்து ட்ரா பண்ணக்கூடாது. அது உள்ளேயே வந்து டிசைன் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஷேப் வந்து போட்டாலும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணியிருக்க அந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட் வந்து தெரியாமல் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் டிசைனில் வந்து இது போல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது உள்ளே வந்து இது போல் பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க, லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு லீஃப் இல்லாமல் ஒரு பட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது போல் வந்து பட்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க.
ஸோ இதெல்லாம் வந்து கஷ்டமான டிசைன் கிடையாது. இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்த டிசைன் தான். ஸோ தேர்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோர்த்து டிசைன் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்பைரல் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஆஃப் சர்க்கிள் வந்து 2 லைன்ஸ்க்கு வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைனில் இருக்க ஆஃப் சர்க்கிளை மட்டும் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஃபோர்த்து டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஃப்த்து டிசைனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி வந்து இந்த லீஃப் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து நீங்கள் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இல்லை இதை எம்டியாக விட்டாலும் அது உங்களுடைய விருப்பம்தான். சிக்ஸ்த்து டிசைனில் ஒரு டாட் வச்சு உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வங்கி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. டாட் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கர்வ் லைனு, அதுக்கு மேலே வந்து ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு மேலே வந்து வங்கி லைன். ஸோ சிக்ஸ்த்து டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நீங்கள் ட்ரா பண்ணியிருக்க அந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட் லைனு, அந்த ஷேப் ட்ரா பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டாட் வந்து நீங்கள் தெரியாமல் தான் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து தெரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம்
நல்லா திக்காக வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து அப்படி ட்ரா பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ 7th டிசைனில் அகைன் வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பிரான்ச் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அது உள்ளே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பட்ஸ் இருக்க மாதிரி, லீஃப் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் டியர் ட்ராப்ஸும் ட்ரா பண்ணணும்னா நீங்கள் டியர் ட்ராப்ஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 7th டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 8th டிசைனில் நம்ம ஆரி ஒர்க் டிசைன்லலாம் வந்து இது போல் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்துருப்போம். இதோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசைன் தான் நம்ம வந்து இந்த 8th டிசைனில் ஃபுல்லாக வந்து நம்ம போட போகிறோம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சின்னதாக போட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களால் வந்து கண்டினியூஸாக வந்து போட முடியலன்னா நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் நீங்கள் லாஸ்ட்டாக முடிக்கும் போது எங்கேயாச்சும் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ 8th டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 9th டிசைனில் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம பிரான்ச்சஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் டிசைனு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் இருக்கிற மாதிரி, இல்லைனா வந்து நீங்கள் அந்த 7th டிசைனில் வந்து பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த டிசைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நைன்த் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 10th டிசைனில் ஸோ ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு
நம்ம இந்த டிசைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பீகாக் டிசைனில் வர ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டிசைனை தான் வந்து இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, 2 திலகம் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுற திலகம் ஷேப் உள்ள வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து டாட் லைன் மாதிரி நான் ஒரு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? திக்காக இல்லாமல் தின் லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அது ஒரு ஃபெதர் லுக்கில் வந்து நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.